அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவசரகால திட்டங்களை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தயாரித்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்து வருகின்ற நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் வரையில் போதுமான அளவு மசகு எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருள் கையிருப்புள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்ய இந்தியாவிடமிருந்து அதிகப்படியான எரிபொருட்களை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து செலவு குறைவு என்பதால் இந்திய நிறுவனங்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. சிங்கப்பூரூடாக பெற்றுக் கொள்கின்ற வாய்ப்பு திறந்திருக்கின்ற நிலையில் வளைகுடா பிராந்தியத்தில் போர் நீடித்தால் இலங்கையின் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த சமுத்திரத்தில் போர்ச்சூழல் ஒன்று ஏற்படுமாயின் அது இலங்கையை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்திற்கும் கடுமையான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். வவுனியா புளியங்குளத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளதாக புளியங்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் முன்னே சென்ற துவிச்சக்கர வண்டியுடன் மோதியதில் குறித்த விபத்துக்கு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளின் சாரதி மற்றும் துவிச்சக்கர வண்டியின் சாரதி ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்றவர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடன் வாங்குவதற்கு சொத்து இல்லை என்றால் பெண்களுக்கு தேவையான சான்றிதழை அரசாங்கம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தயாரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பெண்கள் கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாவிட்டால் அரசாங்கம் அவர்களுக்கு பணம் செலுத்தும். நொண்ணிதி கடன்களுக்கான வட்டி விகிதம் காரணமாக கிராமங்களில் ஏராளமான பெண்கள் இறந்துள்ளனர். கிராமப்புற பெண்கள் இந்த கடன் பொறியில் சிக்கி பலியாகிவிட்டனர். பெண்களை எதிலிருந்து விடுவிப்பதற்காக சட்டங்கள் வகுக்கப்படுகின்றது. திட்டத்தை வெற்றிகரமாக கண்காணித்து செயற்படுத்துவதற்காக சலுகை வட்டி விகிதத்தில் கடன்களை வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் தொடங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அஸ்வசும உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் விண்ணப்பித்த நலன்புரி கொடுப்பனவை பெறுவோர் மற்றும் பெறாதோரின் தகவல்களை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நலன்புரி நன்மைகளை பெறும் நபர்களின் பெயர்கள் பட்டியலை வருடாந்தம் புதுப்பிப்பது கட்டாயம் என்பதால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கு தகுதியுடைய 29,93,558 நபர்கள் ஏற்கனவே தமது தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அவர்களின் தகவல்களை உறுதிப்படுத்தும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த சபை தெரிவித்துள்ளது. தலவாக்கலை சென்ட் கிளேயர் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் உள்ள வனப்பகுதியில் நேற்று மதியம் ஏற்பட்ட பயங்கர காட்டுத்தீயினால் சுமார் 10 ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதி தீயில் எரிந்துள்ளது. தொடர்ந்து வருகின்ற வறண்ட காலநிலை காரணமாக குறித்த தீ மிகவும் வேகமாக வனப்பகுதி முழுவதும் பரவியுள்ளது. இதில் அங்கிருந்த ஒரு முக்கிய சுற்றுலாத்தளம் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகியுள்ளதுடன் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த தொலைபேசி மற்றும் மின்சார கம்பிகளும் தீயினால் அழிவடைந்துள்ளன. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஹெட்டன்டேகோயா நகரசபை தீயணைப்பு பிரிவினர், தேம்புல பத்தனை காவல்துறையினர் மற்றும் கொட்டக்கலை ராணுவ முகாமின் தீயணைப்பு படையினர் இணைந்து நீண்ட போராட்டத்தினை முன்னெடுத்தனர். தீயை கட்டுப்படுத்த முயன்ற போது அங்கிருந்து பெரிய குளவிக்கூடு ஒன்று கலைந்து தீயணைப்பு வீரர்களை தாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு செங்கலடி மதுளை வீதியில் சின்னப்புல்லுமலை கிராமத்தில் காட்டு யானை தாக்கியதில் 59 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்ததாக கனடியனார் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு இடம்பெற்ற குறித்த சம்பவத்தில் 4 பிள்ளைகளின் தந்தையான மட்டக்களப்பு நொச்சிமுனையைச் சேர்ந்த சோமசுந்தரம் அரைச்சந்திரன் என்பவரே உயிரிழந்துள்ளார். சின்னப்புல்லுமலை கிராமத்தின் தோட்டத்தில் தங்கி வேலை செய்யும் குறித்த நபர் வல்லமை போன்ற தோட்டத்தின் வாடியில் உறங்கிக் கொண்டிருந்த வேளை இரவு வந்த காட்டு யானை வாடியை உடைத்துள்ளது.
உறக்கத்திலிருந்து விழித்து வாடையிலிருந்து தப்பிக் ஓடிய போது யானை அவரை துரத்தி தாக்கியுள்ளது. தாக்கியதில் அவர் நிலத்தில் வீழ்ந்தபோது முகத்தில் காலால் மிதித்துள்ள நிலையில் யானையின் தாக்குதலில் குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பூந்தோட்டம் சந்தையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று காலை குறித்த பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இருவரை வேனொன்றில் வந்த நபர்கள் வழிமறித்து வாளால் தாக்கியுள்ளனர். இதனை அடுத்து குறித்த இருவரும் மோட்டார் சைக்கிளை வீதியில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் குறித்த நபர்களை வாகனத்தில் வந்தவர்கள் கடத்திச் செல்ல முயன்றதாகவும் கூறப்படுகின்றது. சம்பவத்தில் காயமடைந்த இருவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 26,895 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் 15 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 236 பேரும், திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 109 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 282 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 56 பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4160 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் போதை மாத்திரைகளுடன் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது 4 இளைஞர்கள் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 500 போதை மாத்திரைகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெண்களின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக உரிமைகளை வெறுமனவே சட்ட புத்தகங்களுக்குள்ளோ அல்லது ஆவணங்களுக்குள்ளோ மாத்திரம் மட்டுப்படுத்தாது அவற்றை இந்நாட்டின் ஒவ்வொரு பெண்ணும் தமது நிஜ வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய யதார்த்தமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று நாம் அனுபவிக்கும் கல்வி, அரசியல் உரிமைகள் உள்ளிட்ட சகலவிதமான சுதந்திரங்களும் வரலாறு முழுவதிலும் பெண்கள் முன்னெடுத்த பாரிய போராட்டங்களினால் கிடைத்தவையாகும். இந்நாளை வெறும் பூக்கொத்துகளுக்கு மாத்திரம் வரையறுக்க முடியாத அந்த உரிமைகளை பாதுகாத்து எமது நாட்டின் ஒவ்வொரு பெண்ணும் தனது வாழ்க்கையை தற்போதைய நிலையை விட சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய சூழலை உருவாக்குவதே எமது உன்னத நோக்கமாகும். இந்நாட்டின் பெண் தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருட்கள் அந்தந்த பிரதேசங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படக்கூடாது. அவர்களை தேசிய பொருளாதாரத்தின் ஒரு செயற்திறன் மிக்க பங்காளிகளாக மாற்றுவதற்கு தேவையான பின்னணியை அரசாங்கம் தயாரித்து வருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். பசறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மீதும்பட்டிய தோட்டத்தில் உள்ள 3 வீடுகளை கொண்ட தொடர் குடியிருப்பொன்றில் நேற்றைய தினம் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஏற்பட்ட தீயினால் குறித்த குடியிருப்பில் ஒரு வீடு முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளதுடன் அங்கிருந்த அனைத்து தளபாடங்களும் தீக்கிரையாகியுள்ளன. எனினும் தீ பரவிய வேளையில் குறித்த வீட்டில் வசிக்கும் தாயும் சிறுவனும் வீட்டிற்கு முன்னால் உள்ள சிறிய அறையொன்றில் இருந்தமையினால் எந்தவிதமான காயங்களுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். தீ விபத்து ஏற்பட்டவுடன் குறித்த பகுதி மக்கள் ஒன்றிணைந்து விரைவாக செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் கப்பல்களிலிருந்து மீட்கப்பட்ட குழுவினருக்கு 1 மாத காலத்திற்கு இலவச விசாக்களை வழங்கி மனிதாபிமான பாதுகாப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். சர்வதேச உடன்படிக்கைகள் மற்றும் கடல்சார் சட்ட விதிகளை பின்பற்றி அணிசேரா கொள்கையின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இத்தரப்பினருக்கு ஆதரவளிப்பது எமது நோக்கமல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கமானது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் மக்களின் பாதுகாப்பு குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன் விற்பனை போர்வையில் ஹெரோயின் போதைப் பொருளை தம் வசம் வைத்திருந்த 2 சந்தேக நபர்களை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை வீதியில் நேற்று மாலை சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் காரணமாக இதுவரையில் 4 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்கள் தற்போது சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து செயற்படுவதாகவும் தூதரகங்களூடாக இது தொடர்பில் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.